லயன் கியூவில் நிற்க வேண்டியதாகிவிட்டது. இரவு 7 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை கியூவில் நின்றும் ஐயப்ப சாமி தரிசனத்துக்கு அடைத்து விட்ட நடை அடைக்கப்பட்டது. அதன் பிறகு 12 மணி வரைக்குமே இரவு வரைக்குமே கோயில் படி ஏறுவதற்கு 18ஆம் படி ஏறுவதற்கு அனுமதி உண்டு. அது முதல்ல நாங்கள் 18ஆம் படி ஏறினோம். அதில் குறிப்பாக சொல்லணும், 18ஆம் படி கிட்டே போகும்போது அருகில் செல்லும் போது எல்லாரும் நசுக்குகிறார்கள், ரொம்ப தள்ளுகிறார்கள். மிக கடினமாக இருந்தது. அது எப்படியோ சமாளித்து தரிசனத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஐயப்பன் சன்னிதானத்திலேயே இரவு 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓய்வெடுத்தோம். இந்த லைனில் நின்றனாலையும் மலையேறுவதனாலும் காலும் இடுப்பும் நல்ல வழியாக இருந்தது. ஓய்வெடுத்து ரெடியாகிட்டு நெய் அபிஷேகத்துக்கு தயாரானோம். காலை 6 மணிக்கு தயாரான நெய் அபிஷேகத்துக்கு போனது ஒரு 9:30 மணி ஆகிவிட்டது. நெய் அபிஷேகம் மற்றும் சாமி தரிசனம் முடித்து வெளியே வருவதற்கு 9 மணி ஆகிவிட்டது, 9:30 மணி. அதன் பிறகு காலை டிஃபன் மற்றும் முடித்துவிட்டு அதன் பிறகு கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு 12 மணி சுமாருக்கு கீழே இறங்கின மலையிலிருந்து கீழே இறங்கி சேருவதற்கு சுமார் 3 மணி ஆகிவிட்டது. 2 மணி 3 மணி ஆகிவிட்டது. இதில் உள்ள சிரமங்கள் என்றால், அந்த இறங்கும் பாதையிலே நிறைய டோலி வண்டிகள், 4 பேர் சேர்ந்து முடியாதவர்களை தூக்கியவர்கள் டோலி வண்டி, டிராக்டர், பொருட்கள் எரிசலும் டிராக்டர் வேகமாக போவதனால் ரொம்ப இடையூறாக இருந்தது. எப்படியோ வாங்கி பம்பைக்கு சேர்ந்தோம். பம்பையிலிருந்து லைன் நின்னோம். பஸ்ஸுக்கு லைனுக்கு அங்கேயும் கூட்டம், அங்கேயும் தள்ளுதல். லைன் வருவது பிரச்சனை இல்லை, ஆனால் பஸ் ஏறும்போது ஒரு தள்ளுமுள்ளு. மனிதர்கள் பொறுமை இல்லாதவர்களாக, சாமிகள் அவ்வளோ நாள் பொறுமை இருந்து அந்த இடத்துல பொறுமை இல்லை. அதன் பிறகு நிலக்கல் 1 மணி நேரத்தில் சேர்ந்தோம். அங்கிருந்து சொந்த காரில் ஊர் சேர்ந்தோம். ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் என்னவென்றால், அந்த குழந்தைகளையோ கூட்டு நீங்களே சென்றால் அந்த கடைசி ஐயப்பனை தரிசிக்க போதும், 18ஆம் படி ஏறும் போதும், பஸ்ஸுக்கு லைனில் நிற்கும் போதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களோட உடைமைகளை பாதுகாக்க வேண்டும், உங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த நெரிசலில் மூச்சு திணற அதிக வாய்ப்பு உண்டு, அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ இது கூடுதல் விவரமாக, எனக்கு தரிசனத்திற்கு லைனில் நான் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்தேன். நெய் அபிஷேகத்துக்கு 2 மணி நேரம் காத்திருந்தேன் என்பதை பதிவு செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதையும் போல் உங்களின் ஷூட்டர் சேனலில் இதோ இந்த ஐயப்பன் முதல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுக்கு கொஞ்சமாச்சு உதவியை செய்யுங்கள். சுவாமியே!